पैकेट பால் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து கறந்த பசும்பால் நம்ம பால் கரெக்டாக வாங்குறது இங்கே இருக்குது. டிப்பிக்கலாக அந்த பாருங்கள் மில்கோ டெஸ்டோ மில்க் அப்படிங்கிற அந்த கிட்டு வச்சுருந்தேன். அப்போ பாலில் தண்ணி கலக்கிற விஷயந்தான் கலப்படம். இப்போ பால் கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்போ இந்த திக்னஸ்ஸு ஒரிஜினல் திக்னஸாக பால் வந்து சிந்தட்டிக் பால் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் யூரியா அது வந்து ஆக்சுவலி கறந்த பால்னு நாங்கள் வாங்கின பால் தான். ஸோ அதனால் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஆக்சுவலாக பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கிறது நான் வந்து பால் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதுதான் என்னோட முதல் யூடியூப் வீடியோடே சொல்லலாம். இது வந்து இப்போ எடுத்த வீடியோ தான். என்னன்னா அந்த வீடியோவை திருப்பி எடிட் பண்ணி கொஞ்சம் சவுண்டில் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் எடிட் பண்ணி சவுண்டில் நானே பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து அதை திருப்பி போடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணினேன். ஆனால் இந்த வீடியோலையும் ஒன்றுமே பண்ண முடியல. தப்பாக போயிடுச்சு. இதுதான் அந்த பழைய வீடியோ. இந்த பழைய வீடியோவில் நான் என்னென்ன காமிச்சிருப்பேன்னா டிப்பிக்கலாக அந்த பாருங்கள் மில்கோ டெஸ்டோ மில்க் அப்படிங்கிற அந்த கிட்டு வச்சுருந்தேன் அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்கிட்ட அந்த கிட்டு இல்லை. அதனால் நேரடியாக செஞ்சு காமிக்க போகிற சில டெஸ்ட்டுகள் நான் எப்படி பண்ணேங்கிறத இதுலேயும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை காமிச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா மெயினாக இந்த கிட்டு இருந்துச்சுன்னா ஈஸி நம்ம பண்ணுறது. அதனால் இப்போது பேக்கெட் பால் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கறந்த பசும்பால் நம்ம பால் கரெக்டாக வாங்குறது இங்கே இருக்குது. பொதுவாக பாலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கலப்படம் அப்படின்னா வந்து இந்த பாலோட அடர்த்தி திக்னஸை கூட்டுறதுக்காக மாவுச்சத்து கலக்கப்படும். இந்த மாவு பொருள்கள் உள்ளே கலந்துருக்கு அப்படின்னா நம்ம எளிமையாக இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு பால் ஒரு சொட்டு விட்டோம்னா அது அப்படியே நிற்கும், வலிஞ்சு ஓடாது, மாவு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது அயோடின் நம்ம கடைகளில் கிடைக்கும். அந்த அயோடின் ஒரு ட்ராப் விட்டோம்னா பாலோட கலர் மாறுச்சு அப்படின்னா மாவு பொருள் கலந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போது பாலை எடுத்து நம்ம ஒரு சொட்டு விட்டு பார்ப்போம். இது ஸ்மூத்தான தரை தான், அப்படி நிற்கிது, பால் வலிஞ்சு ஓடலை. அடுத்து இந்த பால் எடுத்து பார்ப்போம். இதுவுமே வந்து அப்படியே கெட்டியமாக தான் நிற்கிது. இப்போ பால் கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்போ இந்த திக்னஸ்ஸு ஒரிஜினல் திக்னஸாக இல்லை இதில் மாவு பொருள் கலந்துருக்காங்கிறத அடுத்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 2 பாலுக்குமே இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த 2 பாலையும் வந்து மாவு பொருள் கலந்துருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டிஞ்சர் அயோடின் சொல்யூஷன் பயன்படுத்த போகிறோம். இந்த 2 பால்லையும் தனித்தனியாக நம்ம பால் கொஞ்சம் எடுத்துக்குவோம். போன வாட்டி நெய் வீடியோவிலே இந்த டிஞ்சர் அயோடின் பயன்படுத்துகிறத பற்றி சொல்லியிருந்தேன். மாவு பொருள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கழுவியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் டிஞ்சர் அயோடின் எடுத்துக்குவோம். ஸோ டிஞ்சர் அயோடின் இப்போ எடுத்தாச்சு. ஒரு சொட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறேன். டிஞ்சர் அயோடின் மிக்ஸ் பண்ணியாச்சு. பொதுவாக ஸ்டார்ச் இருந்துச்சுன்னா இதோட கலர் மாறி இருக்கும், இந்நேரம் நீல நிறமாக மாறி இருக்கும். ஸோ இந்த பாலில் ஸ்டார்ச் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு பால், இந்த பேக்கெட் பால் உள்ளதுக்கும் நம்ம டிஞ்சர் அயோடின் விடுவோம். பேக்கெட் பால்லையுமே டிஞ்சர் அயோடின் கலக்கப்படலை, கலர் மாறலை. ஸோ ஸ்டார்ச்சோ மாவு பொருளோ இந்த பாலில் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி பால் வந்து சிந்தட்டிக் பால் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் யூரியா, வெஜிடபிள் ஆயிலு, சோப்பு, இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதே வெள்ளை கலரில் ஒரு திரவம் மாதிரி வரும். அதை வந்து சிந்தட்டிக் பால்னு சொல்லிட்டு வளவளப்பாக இருக்கும். அந்த பாலை காய்ச்சினா வந்து மஞ்சள் கலரில் மாறும். ஸோ இது வந்து மிகப்பெரிய கலப்படம். ஆனால் இது வந்து நம்ம ஊரில் அதிகமாக பார்க்க முடியறதில்ல. இது ரொம்ப வட இந்தியாவில் வந்து ரொம்ப காமனாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஒரு காமெடியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த பாலை குறித்து. அந்த வீடியோவில் இதை எப்படி செய்கிறாங்கன்னு அந்த வீடியோவே நான் காமிச்சிருப்பேன். ஒரு பெரிய வடை சட்டியில் அப்படியே ஆயிலை ஊற்றி அந்த யூரியாவை போட்டு சோப்பை போட்டு நல்லா கிண்டுனாங்கன்னு வைங்களேன், அப்படியே அது வந்து கலர் மாதிரி பால் மாதிரி வருது. இந்த தீபாவளி பண்டிகை, அவங்களுக்கு ஹோலி பண்டிகை, இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிகை காலத்தில் பாலோட தேவை ரொம்ப அதிகம், ஸ்வீட்ஸோட தேவை ரொம்ப அதிகம். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி சிந்தட்டிக் பாலை அவங்க யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸ் செஞ்சு அதில் சர்க்கரையை ஃபுல்லாக அள்ளி கொட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. அது சிந்தட்டிக் பாலா இல்லை ஒரிஜினல் பாலா, அதில் செஞ்ச ஸ்வீட்டான்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது பாலுன்னு நினச்சி வியாபாரிகள் அதை வந்து ஸ்வீட் செஞ்சு விற்கக்கூடிய நிலைமை வட இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமன். நம்ம ஊரில் அவ்வளோ காமன் கிடையாது. நம்ம ஊரில் இது ரொம்ப அரியுது. இந்த மாதிரி சிந்தட்டிக் பால் வந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளஸ் அந்த டேஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்களோ தெரியல. இங்கே இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் பாலை நம்ம அதிகமாக பார்க்கறதில்ல. ஆனால் இது மனசில் வச்சுக்கோங்க, ரொம்ப
ரொம்ப வளவளப்பாக இருக்கும், காய்ச்சினா அப்படியே மஞ்சள் கலரில் மாறும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய சோப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே பால் நுரையா வரும், நுர பொங்க வரும். இவ்வளோ நுர வந்து பாலில் வருதுனாலே நீங்கள் டவுட் ஆகி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுக்குன்னு தனியாக டெஸ்டிங் கிட் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அடுத்த டெஸ்ட்டு, நம்ம வந்து பாலில் வந்து சோப்பு டிட்டர்ஜென்ட் கலந்துருந்தா நுரை பொங்க பால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டை நம்ம பண்ண போகிறோம். 2 டெஸ்ட் டியூப்லேயுமே வந்து பாலை எடுத்துக்கிறோம். பாலை எடுத்துக்கிட்டு இப்போது அதே அளவுக்கு தண்ணீரை இதில் நம்ம கலக்க போகிறோம். ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு தண்ணீரை கலந்துட்டு இதை நல்லா குலுக்கணும். அப்படி குலுக்கும்போது மேலே நுரை பொங்கு இருந்துச்சுன்னா பாலில் வந்து சோப்பு கலந்துருக்கலாம், டிட்டர்ஜென்ட் கலந்துருக்கலான்னு அர்த்தம். அப்படி ஒன்றும் நுரை பொங்க இல்லை இந்த பாலில், கறந்த பாலில். அதே மாதிரி இந்த பேக்கெட் பால்லையும் அதே அளவு தண்ணீரை விட வேண்டியிருக்கு. விடுவோம். தண்ணீர் விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயுமே வந்து அந்த அளவுக்கு மேலே நுரை வரலை. ஸோ இதில் டிட்டர்ஜென்ட் கலக்கப்படலை. அதே மாதிரி பாலில் இருக்கக்கூடிய இன்னொரு கலப்பட பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறது யூரியா. ஆனால் யூரியாங்கிறது நார்மலாகவே மாட்டுப்பாலில் வந்து கொஞ்சம் இருக்கும். அதாவது 70 மில்லிகிராம் per 100 ml, 70 மில்லிகிராம் 100 ml இருக்கலாங்கிறது இது நார்மலான இயற்கையான யூரியாவோட அளவு. இது நார்மலாகவே இருக்கும். ஆனால் செயற்கையான கமர்ஷியல் யூரியா இதில் கலக்கப்படுது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி பால் நேச்சுரலான இயற்கையான பால்னால் 3 to 4 மணி நேரம் தாங்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் பால் கெடாமல் இருக்க ஃபார்மலின் இல்லைனா ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்ற கெமிக்கல்கள், பதப்படுத்தக்கூடிய கெமிக்கல்கள் கலக்கப்படுறது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஃபார்மலின் ஹைட்ரஜன் பெராக்சைடெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்டிங் கிட்டும் இருக்குது, அதையும் நான் இப்போ காமிக்கிறேன். பால்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பாலில் தண்ணி கலக்கிற விஷயந்தான், கலப்பட பால் அப்படின்னு நம்ம இதை சொல்லவே முடியாது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தண்ணி கலக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. மற்ற ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல்கள், சிந்தட்டிக் பால்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு மேலே வேறு ஏதாவது இந்த வேதிப்பொருட்கள் அதை பதப்படுத்துறதுக்கோ அதை கெட்டிப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த பாலோட திக்னஸையே அதிகப்படுத்துறதுக்கு எஸ்என்எஃப், அதாவது சாலிட்ஸ், மில்க் சாலிட்ஸை அதிகப்படுத்தி ஃபேட்ஸ் இல்லாத மில்க் சாலிட், கொழுப்பு இல்லாத மில்க் சாலிட் தான் எஸ்என்எஃப்னு சொல்லுவோம். இந்த எஸ்என்எஃப் அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்கு மெலமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் புரோட்டீன் இருக்குது. ஸோ இது வந்து இயற்கையான புரதம் கிடையாது, செயற்கையான புரதம். இது வந்து மெயினாக பால் பவுடர்லலாம் இந்த மெலமின் அதிகமாக கலந்துருப்பாங்க. குழந்தைகளுக்கான பால் பவுடர்லேயே இந்த மெலமின் கலந்துருக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணினோம்னா அந்த பால் பவுடரில் மேக்ஸிமம் இந்த மெலமின் பவுடர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கேயுமே ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது பாலுக்கு. அப்போ அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த மெலமின் கலக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மெலமின் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது கிடையாது. இந்த மெலமினோட இன்னொரு பயன்பாடு என்னன்னா, நம்ம லாக்டோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த லாக்டோமீட்டர் வச்சு பாலில் எவ்வளோ தண்ணீர் கலந்துருக்கு, அதிகமாக தண்ணீர் இருக்கா, அதே மாதிரி பாலில் இருக்கிற கொழுப்புகள் நீக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிறத நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது 2 டெஸ்ட் வந்து இந்த லாக்டோமீட்டரில் தெரிஞ்சிடும். அப்போது இந்த லாக்டோமீட்டரில் இந்த மெலமின் கலந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், அப்போ புரதங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாம் வந்து அந்த லாக்டோமீட்டரில் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பால் திக்கான அடர்த்தியான பாலாக இருக்கிற மாதிரி லாக்டோமீட்டரில் காட்டும். ஆனால் உண்மையில் பார்த்தா அதில் வந்து வேறு விதமான கெமிக்கல் மிக்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த அடர்த்தி அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், நீர் குறைவாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி கலப்படங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நேரடியாக சில விஷயங்கள் சொன்னேன். ஸ்டார்ச், மாவு பொருட்கள் கலப்படம், அது இல்லாமல் சிந்தட்டிக் பால் பற்றி இதெல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் இதில் ஃபார்மலின், ஹைட்ரஜன் பெராக்சைட்லாம் இருக்குன்னு சொன்னல, அந்த மாதிரி அந்த டெஸ்ட் கெமிக்கல்லாம் இருக்குன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ஆக்சுவலாக மொத்தம் 8 பாட்டில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ப்ளஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லீஃப்லெட் கொடுத்துருப்பாங்க. இந்த லீஃப்லெட்டை நான் ஃபுல்லாக படிச்சு பார்த்துடணும். நம்ம இதுதான் லாக்டோமீட்டர். அப்புறம் இந்த மாதிரி டிராப்பர் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி 8 பாட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த 8 பாக்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து 8 விஷயங்கள் இருக்கும். அதாவது ஸ்டார்ச்சு, யூரியா, ஃபார்மலின், ஹைட்ரஜன் பெராக்சைடு, அப்புறம் நியூட்ரலைசர்னு ஒன்று இருக்குது. இந்த நியூட்ரலைசர் தான் வந்து நம்மளோட அமிலத்தன்மையை குறைச்சி காரத்தன்மையை அதிகப்படுத்துறதுனால இந்த பால் கெட்டு போகாமல் இருக்குது. நியூட்ரலைசர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஹைட்ரஜன் பெராக்சைடு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் MQ1, MQ2 சொல்லிட்டு பாலோட குவாலிட்டி, அதாவது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகள், அதாவது பெத்தலாஜிக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம MQ1, MQ2ன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மல் பாலாக இருந்துச்சுன்னா ஒரு கலரில் இருக்கும்.
இந்த கலப்பட பாலாக இருந்தால் அந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் இந்த இதில் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு 3 கலர் தெரியுது பார்த்தீங்களா, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு எப்படி குளுக்கோமீட்டர் இது சுகர் கண்டுபிடிக்க குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி 8 பாட்டிலுக்கும் 8 விதமான ஸ்ட்ரிப் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 12 ஸ்ட்ரிப் இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும். இப்போ 12 முறை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லீஃப்லெட் இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம படித்து பார்த்துட்டு பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம குளுக்கோஸ்க்கு என்ன பண்ணுறோம், ரத்தம் ஒரு ட்ராப் வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பால் வந்து இதில் விட்டு நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணி பார்க்கறது தான் வந்து இந்த டெஸ்டோ மில்க்கு. ஸோ பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே நான் பால் ஊற்றி வச்சுட்டேன். பால் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டைமர் ஆன் பண்ணிட்டேன். டைமர் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த டைமர் முடிஞ்சிருச்சு. டைமர் முடிஞ்சாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து கலர் சேஞ்சை நான் எடுத்து பார்க்குறேன். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து எனக்கு என்ன ஒரு ஷாக்னா, 3 வருஷம் முன்னாடி நான் பண்ணதில்ல, ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள், அதிலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நிறைய டெஸ்ட் பாசிட்டிவ் நான் அப்போ யூஸ் பண்ண பாலுக்கு. அப்போ வந்து யூரியா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு, போரிக் ஆசிட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு, ஏன் டிட்டர்ஜென்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் இந்த டெஸ்ட்டு நான் எதுக்காக இதை பண்ணணும், இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன்னா, நாங்கள் காய்ச்சும் போது பால் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் மாறிச்சு. என்னது இது வித்தியாசமாக இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் வந்து எடை கூடுற மாதிரி தெரியல, யார் அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, பால் வளவளப்பாக இருந்துச்சு அப்படின்லாம் நாங்கள் உண்மையிலேயே ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த பால் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிட்ட யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே வந்து டிட்டர்ஜென்ட்டுக்கெலாம் பாசிட்டிவாக வந்துச்சு. அது வந்து ஆக்சுவலி கறந்த பால்னு நாங்கள் வாங்கின பால் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். அது இல்லாமல் மற்ற டெஸ்ட்டு அந்த ஸ்டார்ச் எல்லாம் நெகட்டிவ் தான். மில்க் குவாலிட்டி டெஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்கு வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 20 நிமிஷம் வெயிட் பண்ணி இதில் வந்து கலர் மாறுபாடு தெரியுதான்னு பார்ப்போம். அந்த மைக்ரோபியல் குவாலிட்டி கலர் வந்து அவ்வளோவா மாறலை இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆனால் டிட்டர்ஜென்ட் பாசிட்டிவாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் அந்த பால்காரரை மாற்றணும், வேற ஒரு பால்காரரை மாற்றணும், மறுபடியும் இன்னொரு பால்காரரை மாற்றணும். கடைசி இப்போ நான் இப்போ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பண்ணி காமிச்ச டெஸ்ட் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் வாங்குற பால். ஸோ அதனால் வந்து ரெண்டுமே வந்து குவாலிட்டி வைஸ் இன்னும் பெரிய ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. கண்டிப்பாக தண்ணிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது அதை நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் பெரிய பிரச்சனைக்குரிய கலப்படம் அதில் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். ஸோ பால் கலப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இதில் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கையில் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ போன வீடியோவில் வந்து நெய் குறித்து பேசும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த நெய் வந்து நான் ஒருவேளை கலந்துருக்கலாம் தான் சொன்னேன், இந்த தேங்காய் நெய் வந்து. ஆனால் வந்து நாங்கள் வாங்கின கடைக்காரரே சொன்னார், சார் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இது வந்து பசுமாட்டு நெய், அதனால் கீழே வந்து மஞ்சள் கலரில் இருக்கு, மேலே ஒரு எண்ணெய் மதக்கிற மாதிரி இருந்தாலும் இது வந்து பசுமாட்டு நெய், இதில் கண்டிப்பாக கட்டாய கலப்பட கிடையாதுன்னாரு. அதே மாதிரி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் கலப்படம்லாம் இல்லை. இருந்திருந்தால் அது உறைஞ்சிருக்கும், அப்படி ஆகலை. அதனால் நம்ம தான் அது வந்து டவுட்டாக தான் சொல்லியிருந்தோம். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது வந்து இல்லை அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அதில் அந்த பசுமாட்டு நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கலர் இருந்த நெய்லையும் கலப்படம் கிடையாது. அந்த வெள்ளை கலரில் எரும மாட்டு நெய் அது. ஸோ அது திக்காக இருந்துச்சு, சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லேயே, அதுலேயுமே கலப்படம் சுத்தமாக கிடையாது நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இப்போதைக்கு நெய்லையும் பால்லையும் கலப்படம் இல்லாமல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாலோ நெய்யோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஸ்டிங் போங்க. சப்ஸ்கிரைபர் கேட்டது இதுதான், நீங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள், நீங்கள் ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், தாராளமாக வீட்டில் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எப்போ டவுட் வருதோ அப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள். டவுட் இல்லாதப்ப சும்மா பண்ணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. மற்றபடி பால் நெய் குறித்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இப்போ என் குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு பாலில் வந்து நீங்கள் அயோடின் கலந்தீங்க, என்னப்பா ப்ளூவாகவே மாறலையே அப்படின்னாங்க. சரி நான் இருங்க உங்களுக்கு காமிச்சிடுறேன்னு சொல்லிட்டு, இது நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு அப்படியே மாவே எடுத்து இது வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அயோடின் போடுவோம். அப்போது இந்த கலர் மாறுதா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் மாவு போட்டுட்டேன், இதுலேயும் இந்த டெஸ்டிபிளையும் மாவு போட்டேன். ஓகே ரைட்டா, மாவு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கலர் அயோடின் போடுவோம், அயோடின் போட்டால் மிக்ஸ்
என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, போட்ட உடனே ஒரு ட்ராப் தான் நான் போட்டேன். தெரியுதா உங்களுக்கு கலரு எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்க. அதே பாலில் இதுக்கு முன்னாடி நான் போட்டப்போ கலர் வெள்ளையா அந்த ப்ரௌன் அந்த அயோடின் கலரே இருந்துச்சு. இப்போ இதில் மாவு பொருள் இருக்கிறதுனால நல்லா தெளிவாக தெரியுது. அதுலேயும் இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் அயோடின்னு, இதில் கம்மியாக போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ப்ளூ கலர் தெரியுதா? ஆனால் கீழே இருக்கிற ஒயிட் கலர் என்ன? இல்லை, கீழே இருக்கிற ஒயிட் கலர் என்ன? அது பால். அது கீழே வந்துருச்சு. மற்றபடி மேலே ஃபுல்லாகவே கரெக்ட் தான். கரெக்ட். லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, கிட்டத்தட்ட அந்த பர்பிள் கலர். ப்ளூன்னு சொல்லக்கூடாது, இதுதான் பர்பிள் கலர். கரெக்டாக அந்த பர்பிள் கலர் மாறி இருக்கு. இதே தான் உங்கள் பொட்டேட்டோ டெஸ்ட்லேயும் அதே கலர் தான் வரும். நீங்கள் மில்கை வச்சே பார்த்துட்டீங்க.